இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில முதல் பாடத்தில உள்ள கதை தான் பார்க்க போறோம். நூலகம் நோக்கி அப்படின்னு குடுத்துருக்காங்க. "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு" என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதனை பற்றி அறிந்து கொள்வோம். ஸோ என்ன சொல்றாங்க? நூலகம் நோக்கி அப்படிங்கிறது தான் இதில குடுத்துருக்காங்க. "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடப்புத்தகத்த மட்டும் படிச்சா போதும். அதுவே நமக்கு நல்ல அறிவை உருவாக்கிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ பல்வேறு துறை சார்ந்த நூல்கள நம்ம தேடி தேடி படிக்கணும். அதுக்கு நமக்கு துணை புரிறது தான் நம்மளுடைய நூலகங்கள். ஸோ நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம், ஊர்ப்புற நூலகம்னு நெறையா டைப் இருக்கு. ஸோ ஆசியாவிலே 2வது பெரிய நூலகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நூலகத்த பத்தி தான் இந்த அ கட்டுரை நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன சுற்றுலா மாரி குடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். ஆசிரியர்: "மாணவர்களே, இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம்." மாணவர்கள்: இவ்வளவு பெரிய நூலகம்." ஆசிரியர்: "ஆம், ஆசியா கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர்." "சரி, சரி, வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம்." ஸோ ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகமா இருக்கக்கூடியது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தோம்னா 8 அடுக்குகள் இருக்கு. 8 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 8 ஏக்கர் பரப்பளவு உடையதா இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார். சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். "ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்?" நூலகர்: "இவர்தான் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்." ஸோ என்ன சொல்றாங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு. ரா ரா. அரங்கநாதன் அப்படிங்கிறவங்களோட பிக்சரை அந்த நூலகத்தில் மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு கேட்குற கேள்விக்கு இவங்க தான் நூலக விதிகளை உருவாக்குனாங்க. அவங்க தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், அதாவது நூலக இயலின் தந்தையே யாரு தான்? இந்த ரா. அரங்கநாதன் அப்படிங்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி நூலகர் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? சீனால தான் இருக்கு. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? சீனால தான் இருக்கு. மாணவர்களே, தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் உள்ளன. குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உள்ளது. ஸோ என்ன சொல்றாங்க? தரைத்தளத்தில பார்த்தோம் அப்படின்னா, பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. அவங்க தொட்டு பார்த்து உணரணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு தேவையான பிரெய்லி நூல்கள் இருக்கு. கேட்டு அறியணும் அப்படிங்கிறக்காண்டி ஒளி வடிவ நூல்கள் இருக்கு. குறுந்தகடுகள் வடிவிலயும் இருக்கு. அவங்களுக்கு உதவி செய்ய நெறைய பணியாளர்கள் இருக்காங்க. ஸோ இங்கு பிரெய்லி எழுத்துல நூல்கள உருவாக்கக்கூடிய கருவி கூட இருக்கு. படியெடுக்கக்கூடிய வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கணியன்: "என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இதுவும் மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப் போகிறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ரொம்ப சந்தோஷமா சொல்றான். நூலகர்: "இதோ நகரும் படிக்கட்டு. இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம். வாருங்கள். இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன." ஸோ என்ன சொல்றாங்க? அங்க ஒரு பெரிய செயற்கை மரத்தோட முதல் தளத்துக்கு வந்துட்டாங்க. அது குழந்தைகளுக்காண்டி பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட தளமா இருக்கு. ஸோ இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் அங்க சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு. பிற நாடுகள்ல இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள், 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஒரு செயற்கை மரத்தோட கூடிய ஒரு அழகான பகுதியா முதல் தளம் இருக்கு. குழந்தைகள் பிரிவு:
ஸோ அங்க வந்து அது குழந்தைகள் பிரிவு. குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும், விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் பகுதியை விட்டு பிரிய மனசே இல்ல. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இனியா, இந்த தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கிறதே. கவிதா, ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றனர். இதுதான் 7ஆம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. ஸோ வந்து அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இப்ப எங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல இது வந்து இயங்கிட்டு இருக்கு. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. ஸோ அங்க பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து வரலாறு, சுற்றுலா, புவியியல் சார்ந்த நூல்களும் அங்க வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சோஷியல் புக்கில் தான் படிப்போம் இல்லையா? ஸோ கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னாலும் ஓலைச்சுவடிகள்லேருந்தே இருக்கிறனால அதுவும் சோஷியலோட சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் தளம் அப்படின்னா அது என்னது? கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அங்கே தான் இருக்குது. ப்ளஸ் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் நம்மளோட சோஷியல் புக்கை நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் புக்கில் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு வரலாறு இருக்கும், ஒரு புவியியல் இருக்கும், ஒரு சுற்றுலா நூல்கள் இருக்கும். சுற்றுலா நூல்கள்னால் புவியியலோட சேர்ந்தது தானே. ஸோ உலகம் ஃபுல்லாக எங்கெங்கே எந்தெந்த நாடு இருக்குது எல்லா மேப்புமே சுற்றுலா நூலில் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக குறிப்பிடுறது தான் என்னது? நம்மளோட இந்த 7ஆம் தளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? நம்மளோட ஃப்ளோரும் அந்த 7th ஃப்ளோர் தான். ஸோ அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் அங்கே தான் இருக்குது. மின் நூலகமும் இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் அங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல் இருக்குது. மின் நூலகம் இருக்குது. அனைத்து துறைகளுக்கும் தேவையான மின் நூல்களும் மின் இதழ்களும் வந்து அங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள 8 தளங்கள். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. மேபி நமக்கு மேட்சாக கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தரைத்தளம், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது? சொந்த நூல் படிப்பகம், தரைத்தள பிரெய்லி நூல்கள். நாம் புக்கை கொண்டு போய் அங்கே வச்சு படிக்கலாம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். ஸோ முதல் தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகளுக்கான பிரிவு ப்ளஸ் பருவ இதழ்கள் வந்து அங்கே தான் இருக்குது. 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 2ஆம் தளம் வந்து பிரத்யேகமானது. ஏன்னா அது வந்து தமிழ் நூல்கள் மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ 2ஆம் தளம் தமிழ் நூல்கள் ஃபுல்லாக அங்கே இருக்குது. 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்து 12th எந்த குரூப் எடுக்க போகிறீங்க? நீங்கள் வந்து தேர்டு, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரி முடிச்சுட்டு அடுத்த செகண்டரி முடிச்சுட்டு இப்போ ஹையர் செகண்டரி வந்துட்டீங்க இல்லையா? ஸோ தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்களா, இல்லைனா தத்துவம் எடுக்க போகிறீங்களா, இல்லைனா அரசியல் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்காங்க. 4ஆம் தளம். 4ஆம் தளம்னா என்னது? 12th முடிச்சாச்சு. ஸோ 12th முடிச்சுட்டு போகும்போதுல ஒன்று நம்ம வந்து பொறியியல் எடுக்கணும். பொருளியல்னா எக்கனாமிக்ஸ் இல்லைனா லா படிக்கணும், சட்டம், இல்லைனா காமர்ஸ் படிக்கணும், இல்லைனா எஜுகேஷன் படிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ 4ஆம் தளம் பொருளியல். ஒன்று எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், இல்லைனா சட்டம் லா படிக்கலாம், இல்லைனா வணிகவியல் படிக்கலாம், எக்கனாமிக்ஸு காமர்ஸ் படிக்கலாம், அப்புறம் கல்வி படிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 5ஆம் தளம் இல்லையா, உங்களுக்கு கணிதம், அறிவியல், மருத்துவம். ஸோ நீங்கள் வந்து டாப் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்னது? நீங்கள் இந்த கணிதம், அறிவியல், மருத்துவம்குள்ளே போகலாம். அப்படியும் இல்லை, இன்னும் நல்ல மார்க்கு தான், ஆனால் இந்த இது வேண்டாம், கணிதம், அறிவியல், மருத்துவம் வேண்டாம்னு நினைக்கிங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலைக்குள்ளேயும் போகலாம் அப்படின்னு 6ஆம் தளம் சொல்கிறாங்க. 7ஆம் தளம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா? வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 8 தளங்களையும் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தரைத்தளம்ல என்ன இருக்குது? சொந்த நூல் படிப்பகம். நம்மளுடைய புக்கை நம்ம கொண்டு போய் அங்கே உட்காந்து படிக்கலாம். பிரெய்லி நூல்கள், கண்ணு தெரியாதவங்களுக்காண்டி, பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்காண்டி உள்ளது தான் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகளுக்கான பிரிவு ப்ளஸ் பருவ இதழ்கள் எல்லாமே அங்கே தான் வருது. ஸோ அது வந்து முதல் தளம். 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள். ஸோ 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். செகண்டரி ஸ்டேஜில் இருக்கம்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிடணும்? குழந்தைகள் இதை தாண்டிட்டோங்கிறனால தமிழ்நூல் ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்து 3ஆம் தளம் ஹையர் செகண்டரி ஸ்டேஜுக்கு போயாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கியாப்பா, இல்லை தத்துவம் எடுக்கியா, இல்லைன்னா அரசியல் எடுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் 12th முடிச்சிட்டப்பா, இப்போ என்ன எடுக்க போகிறா? எக்கனாமிக்ஸா, லாவா, காமர்ஸா, எஜுகேஷனுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அப்போ முடிவெடுத்தோன்னா சரி எஜுகேஷன் போறியா, ஓகே இது எதுவுமே இல்லை, நீ டாப் மார்க் எடுத்திருக்க அப்படின்னா என்ன போகலாம்? ஒன்று மேக்ஸ்
எடுக்கலாம், இல்லைனா சயின்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லையா நீ வந்து மெடிசன் படிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இல்லை 5ஆம் தளம் இதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா 6ஆம் தளம் அடுத்த கேட்டகரிப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நீ பிஇ படிச்சுக்கலாம், பொறியியல் படிச்சுக்கலாம், இல்லை வேளாண்மை படிச்சுக்கலாம். அக்ரி படிக்கிறியா? அக்ரியும் வேணாமா? சரி ஓகே, நீ திரைப்படக்கலை படிச்சுக்கலாம் அப்படின்னு 6ஆம் தளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 7ஆம் தளம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா, நம்ம சோஷியல் புக்கு அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா. வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்தது ப்ளஸ் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கல்வி தொலைக்காட்சி நம்மளுடைய நூலகத்தின் அலுவலக பிரிவு. கிட்டத்தட்ட 4ஆம் தளமுமே, அதாவது நம்ம வந்து குரூப் எடுத்துட்டோம், அதாவது கணினி அறிவியலா, இல்லை தத்துவமா, இல்லை அரசியல் சார்ந்ததை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து குரூப் எடுத்து 12th முடித்த பிறகு 4ஆம் தளம் போனோன்னா அதுவுமே கிட்டத்தட்ட சோஷியல் புக் தான். கீழே நம்ம என்னெல்லாம் வந்து படித்தோமோ அது தவிர மீதி இருக்கிறது. ஸோ வரலாறு படிச்சிட்டோம், சுற்றுலா படிச்சிட்டோம், புவியியல் படிச்சிட்டோம். அது தவிர மீதி நம்மளோட சோஷியல் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து 4ஆம் தளத்தில் இருக்குது. ஸோ 4வது சப்ஜெக்ட் தான் சோஷியல் இல்லையா, கிட்டத்தட்ட சயின்ஸோடு சேர்ந்தது. ஸோ 4வது சப்ஜெக்ட்னு சொல்லிக்கோங்க. 4வது எக்ஸாமாக வைக்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் வச்சோன்னா சோஷியல் எக்ஸாமை தூக்கி வச்சிடுறாங்க, சயின்ஸ் வைக்காமல். ஸோ 4வது தளத்தில் என்ன இருக்குது? பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஸோ காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் அங்கே தான் இருக்குது. லாங்குவேஜில் அது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸு, எஜுகேஷன் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்னது 4ஆம் தளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. மாதவி: ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா? ஆசிரியர்: முடியாது. மாதவி: இங்கே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். பாத்திமா: இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுவென உள்ளதே. ஆமாம், நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. ஆஹா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. ஆசிரியர்: மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடம் உடன்வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, மகிழ்ச்சி தானே, வாருங்கள் புறப்படலாம். ஸோ இந்த நூலகத்தை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து நடமாடும் நூலகத்தையும் யூஸ் பண்ணுவோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளை நூலகத்தையும் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. வருஷம் எந்த பெஸ்ட் நூலகர்கள்னு நம்ம நினைக்குமோ அவங்களுக்கு வந்து சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. நூலகங்களில் உள்ள புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்தமான நூல்களை பட்டியலிடுக. ஸோ நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் நமக்கு பிடித்த புத்தகங்களை வந்து வரிசையிட சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெளிவோம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். ஸோ வந்து நம்ம யாரெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நூலகத்திலே படித்து பெரிய ஆளானவங்க யாரெல்லாம், கோபிநாத் அண்ணாவும் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ முந்தி காலத்தில் நமக்கு தெரிஞ்ச தலைவர்களில் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர் மற்றும் கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து நூலகத்தையே வீடாக கொண்டு நூலகத்தில் படித்து உயர்நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. ஸோ நம்ம இந்த பாடத்தில் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம், தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் இருக்குது. இதன் பரப்பளவு 8 ஏக்கராக இருக்குது. ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடுடையவங்களுக்கான பிரெய்லி நூல்கள் இருக்குது, ஒளி வடிவ நூல்களும் இருக்குது, குறுந்தகடுகள் வடிவிலையும் இருக்குது, பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கக்கூடிய கருவியும் இங்கே இருக்குது.
படி எடுக்கக்கூடிய வசதியுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முதல் தளம் இது குழந்தைகளுக்கான பிரத்யேகமானது. ஸோ செயற்கை மரம் இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள், பிற நாடுகள்லேருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் தான் 7th ஃப்ளோரில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம சோஷியல் புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ப்ளஸ் சுற்றுலா நூல்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் இருக்குது. மின் நூலகங்களும் அங்கே இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் இங்கு வந்து உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ளோர் வைஸ் இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி நூல்கள். 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள். 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொந்த நூல் படிக்கிறோம், பிரெய்லி நூல் தரைத்தளம். அடுத்து 2வது ஃபஸ்ட்டு தளம் அப்படிங்கிறது முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழுக்குனே பிரத்யேகமானது. 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல். ஏதாவது ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. ஸோ இது வந்து சோஷியல் புக்கில் மீதி இருக்கக்கூடிய பாட்டு பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். அதை விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா கணிதம் அறிவியல் மருத்துவம் வந்து நமக்கு சீட்டு கிடைக்குது. இல்லை அதை விட பெஸ்ட்டானது வேணும் அப்படின்னா பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலையை கொடுத்துட்றாங்க. வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளம். 8ஆம் தளம் வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தில் அலுவலக பிரிவு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து நூலகத்திலே படித்து பெரிய வாழ்வை அடைந்தவர்கள் யாரெல்லாம்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, மகாகவி சுப்பிரமணியம் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புத்தகங்கள் வேணால் இந்த நூலகத்தில் இடம்பெற்றிருக்கலாம். அவர் வந்து நூலகத்தில் படித்து பெரிய ஆளாக ஆனவர் கிடையாது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிளை நூலகத்தையும் நம்ம தவறாமல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. வேறு எதுவும் கொஷினும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த தளத்தில் எந்தெந்த மாதிரியான புக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.